திருப்பத்தூர் அருகே அடிப்படை வசதிகள் செய்து தரக்கோரி கோரிக்கை வைத்தும் ஊராட்சி அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். ஆலங்காயம் ஒன்றியம் வெள்ளக்குட்டை ஊராட்சியில் உள்ள 12 வார்டுகளில் கடந்த சில மாதங்களாக குடிநீர், மின்விளக்கு உள்ளிட்ட எந்த அடிப்படை வசதிகளும் செய்து தரவில்லை என்று கூறப்படுகிறது. மேலும் மின் மோட்டார் பழுது காரணமாக கடந்த 2 மாதங்களாக குடிநீர் வழங்கவில்லை என பல முறை ஊராட்சி மன்ற தலைவர் மற்றும் துணை தலைவரிடம் கோரிக்கை வைத்துள்ளனர். எந்த நடவடிக்கையும் எடுக்காததால் ஊராட்சி மன்ற உறுப்பினர்களே களத்தில் இறங்கி பழுதான மின் மோட்டார்களை சரி செய்து இரவோடு இரவாக மின் மோட்டார்களை அமைக்கும் பணியில் ஈடுபட்டனர். எங்களுடைய பஞ்சாயத்தில் தலைவர் மற்றும் துணைத் தலைவர், பஞ்சாயத்து செயலாளர் மூவரும் சேர்ந்து மக்களை அத்தியாவசிய தேவையை பூர்த்தி செய்யறதுக்கு காலதாமதம் பண்ணுறாங்க. நாங்கள் இது பல முறை எடுத்து மாதாந்திர கூட்டம் இதுலேயும் எடுத்துரைத்தோம். நாங்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து மீட்டிங்கை புறக்கணித்து ஒரு தருண மாதிரியும் செஞ்சோம். அப்பயும் அவங்க செய்யலை. மக்களுக்கு அத்தியாவசிய தேவையான குடி தண்ணீர், தெருவிளக்கு இந்த மாதிரி அவங்க மக்களுக்கு பல மாதம் 2 மாதங்களாக அவங்க செய்யலை. அவங்க இப்போ நாங்கள் அவங்க செய்யாதனால நாங்கள் அனைத்து வார்டு மெம்பர்களும் ஒன்று கூடி அவங்களுடைய தாமத செயலாலும் அவங்களுடைய இந்த மெத்தனை போக்காலும் நாங்களே ஒன்று கூடி மக்களுடைய தேவையை உடனே பூர்த்தி செய்யறதுக்காக ஒன்று கூடி இந்த இரவோடு இரவாக குடி தண்ணீர் ரெடி பண்ணுறதுக்காக இன்றைக்கி மின் மோட்டார் ஒன்று இறக்கி தண்ணி வெளியிருக்கிறத நாங்கள் ஒன்று சேர்ந்துருக்கிறோம்.